இந்த கவுண்டமணி செந்தில் டயலாக் வந்து ரொம்ப பாப்புலர். ஆஸ் யூஷுவல் நம்ம கவுண்டமணி வந்து செந்திலை திட்டிட்டு இருப்பாரு. அதுக்கு வந்து செந்தில், இனிமே என்ன திட்டாதீங்க என்ன, நான் எல்லாம் எஜுகேட்டட் ஃபேமிலி அப்படிம்பாரு. அது கவுண்டமணி வந்து, என்ன எச்சக்கலா ஃபேமிலியா அப்படிம்பாரு. அதுக்கு செந்தில் வந்து, இல்லைண்ணே அங்கெல்லாம் வந்து 7th பாஸ்ண்ணே அப்படிம்பாரு. டேய் நீ 7th வேணா பாஸ் இருக்கலாம்னா அந்த காலத்து எஸ்எஸ்எல்சிடா அப்படிம்பாரு கவுண்டமணி. அண்ணா நீங்கள் 7th ஃபெயிலுண்ணே, சாரி நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுண்ணே, நான் 7th பாஸ்ண்ணேம்பாரு. டே நான் எஸ்எஸ்எல்சிடா அப்படிம்பாரு. அண்ணே நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுண்ணே, நான் 7th பாஸ்ண்ணே, பாஸு பெருசா ஃபெயிலு பெருசா அப்படிம்பாரு. இது ரொம்ப நம்ம நிறைய கேட்டிருக்கோம். திங்க் ஜென்டில்மேன் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது ஏன் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்ததுன்னா, ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்தேன். நம்ம தமிழக மினிஸ்ட்ரியில் வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜியை வந்து திருப்பி வந்து ஒரு முக்கியமான துறையை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் மதுவை வந்து விற்கிறதுக்கு, டாஸ்மாகை வந்து ஹெட் பண்ணுறதுக்கு இதாக இருந்தவர் இன்னைக்கு வந்து மது விலக்கு போர்ட்ஃபோலியோ அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேரார்கி ஆஃப் மினிஸ்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார் எந்தெந்த சீனியாரிட்டி படி மினிஸ்டர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 அஃப்கோர்ஸ் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 2வது வந்து துரைமுருகன், மினரல்ஸு பாஸ்போர்ட்ஸு இதெல்லாம் பார்த்துக்கிறவர். முன்னால் வந்து மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தார், எல்லாருக்குமே தெரியும், சீனியர் மோஸ்ட் பர்சன்னு. 3rd வந்து இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 4வது KN நேரு. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சைமல்டேனியஸாக. அதோட பிக்கஸ்ட்டு இன்னொரு சோத்தில் வந்து முழு பூஷணிக்காயை மறைக்கிற மாதிரி இன்னொரு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உதயநிதி ஸ்டாலின் வந்து இணை முதலமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் தேன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ், வில் ஆல்சோ டேக் கேர் ஆஃப் பிளானிங் அண்ட் அதர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹேரார்கியும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு இந்த இது ஞாபகம் வந்தது. 7th பாஸு பெருசா 12th ஃபெயிலு பெருசா அப்படிங்கிறது. அதனால் வந்து யார் 7th பாஸு யார் 12th ஃபெயிலு அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். இது மாதிரி யார் செந்தில் யார் கவுண்டமணி அப்படின்னு உங்களுடைய காமெண்ட்ஸை நீங்களே பதிவு பண்ணுங்கள். இதில் வந்து பாஸு பெருசா ஃபெயிலு பெருசா, இல்லை அவங்க 2 பேருமே பாஸா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாஸு, பொதுமக்கள் தான் ஃபெயிலா? எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். சரி, அப்புறம் பார்ப்போம்.